செய்வினை இருக்கு அப்படின்னு நிரூபிக்கணுமா? அந்த அன்பர்களுக்கு இன்னைக்கு இந்த பதிவு. காலம், அறிவியல், விஞ்ஞான பூர்வமான காலமா இருந்தாலும், இந்த காலத்துல போயி இது மாதிரி மூட நம்பிக்கைகள்ல, இது மாதிரி செய்வினை, பில்லி, சூனியம், ஏவல் இதெல்லாம் என்னங்க? இதெல்லாம் மனுஷனோட மூட நம்பிக்கை. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அப்படின்னு சொல்ற அறிவார்ந்த பெருமக்களுக்கு ஆனது இந்த பதிவு அல்ல. இது மாதிரியான தீய வினைகள் இருக்கு. அதுல நானும் பாதிக்கப்பட்டிருக்கேன். அதோட தாக்கம் இப்படி இருக்கும். அதிலிருந்து நாம கவனமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற பெருமக்களுக்கு தான் இன்னைக்கு இந்த பதிவு. சரி, முதல்ல இதோட பார்வை 2 விதமா தான் அதோட முகத்தை காட்டும். அறிவார்ந்த பெருமக்கள் யாரு இல்ல, யாரு இது மாதிரி மூட நம்பிக்கை அப்படின்னு இந்த தீய வினைகளை நினைக்கிறாங்களோ, அந்த மக்களுக்கு இதனுடைய வலிமை, அதனுடைய ஆபத்து தெரியாது. ஒரு எந்த மேல தெய்வம் நிக்குது, தெய்வம் பேசுது, தெய்வத்தை உணர்றாங்க, தெய்வ சக்திய அவங்கள சுத்தி அந்த தெய்வம் ஆட்சி செய்து, அந்த தெய்வத்தால 4 மக்களுக்கு நல்லது செய்றாங்க. அந்த தெய்வத்தால அந்த பயன்படுறாங்க. அந்த தெய்வம் எல்லா மக்களையும் காக்குது அப்படின்னு தெய்வத்தை உணர்ற பெருமக்களுக்கு தான் அந்த செய்வினை அப்படிங்கிற அதனுடைய முகம், அதனுடைய தோற்றம், அதனுடைய சக்தி, அதனுடைய ஆபத்து, அதனுடைய உருவம் தெரிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த பதிவு யாருக்கானது? தெய்வம் இருக்கு, மனுஷனை மீறின ஒரு சக்தி இருக்கு அப்படின்னு நம்புற பெருமக்களுக்கு தான் இந்த பதிவு. அறிவார்ந்த பெருமக்களுக்கு இந்த பதிவு அல்ல. சரி, பதிவுக்கு வருவோம், தலைப்புக்கு வருவோம். செய்வன இருக்குன்னு எப்படிங்க நிரூபிக்க முடியுமா? இல்லைங்க, நான் அப்படித்தான் நினைச்சேன். ஆனா அது செய்வினைலாம் இல்லை, ஏதோ நானா அனுமானிச்சுக்கிட்டேன். எல்லாருக்கும் கஷ்டங்கிறது வாழ்க்கையில இயல்பு தானேங்க. ஆனா ஆனா இது மாதிரி சொல்லிட்டாங்க, அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்ற சனங்கள் ஒரு பக்கம் இருக்குங்க. அதனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேங்க. இதுல இருந்து எப்படிங்க நான் மீண்டு வர்றது அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க மக்க ஒரு பக்கம் இருக்கு. இத நான் சரி பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு இருக்கிற மக்க ஒரு பக்கம். இந்த செய்வினையை வச்சு, இந்த செய்வினை தான் இதுக்கு தீர்வு, இத இப்படித்தான் சரி பண்ணணும்னு ஒரு சில தவறான வழியில பாதைய காட்டி பயணிக்கிற மக்க ஒரு பக்கம். இத்தனை திசை இருந்தாலும் செய்வனை இருக்கு அப்படின்னு எப்படி நாம நிரூபிக்க முடியும்? நீங்க எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க நம்புறீங்கன்னா அதை எப்படி நிரூபணம் செய்ய முடியும்? அதுதான் இன்னைக்கு இந்த பதிவுல நான் அறிஞ்சத அறிவு நண்பர்களுக்கு, பாதிக்கப்பட்டு நிக்கிற பெருமக்களுக்கு, நன்மக்கள், தெய்வத்தை உணர்ற மக்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் அறிஞ்சதை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். சரியப்பா, செய்வினைனா என்ன? செய்வினைனா சாதாரணமான ஒண்ணா? வாய் சொல்லா? அது என்ன? அது என்ன செய்வினைனா என்ன? செய்வினை அப்படின்னா, அதாவது எனக்கு எதிராக என்னை பாதிக்க செய்யப்படும் வினைதான் அந்த செய்வினை. என்னைய பாதிப்ப அடையணும், என்னுடைய குடும்பம், என்னுடைய உடல், என்னுடைய வாழ்க்கை, நான் சுமக்கும் தெய்வம் பாதிப்பு அடையணும்னு எனக்கு எதிராக செய்யப்படுகிற அந்த வினை இருக்குல்ல, அதுதான் செய்வினை. அதை எப்படி செய்யறாங்க? சாதாரணம் செஞ்சிட முடியாது. முதல்ல இதை யாரு இது மாதிரியான விஷயங்களை யாரால செய்ய முடியும்? எல்லாராலையும் செஞ்சிட முடியுமா? 100க்கு 90 பேர், 95 பேரால செய்யவே முடியாது. அந்த 100 பேரும் சாமியாடியா இருந்தாலும், 100 பேர் மருளாடியா இருந்தாலும், இந்த மாதிரியான செய்வினைகள், ஏவல்கள், பில்லி சூனியம் செய்ய முடியாது. அவர்கள் சாமியாடி வரும் மக்கள். ஒரு தெய்வத்தை சுமக்கிற சாமியாடியா நான் இருக்கேன் அப்படின்னா, சத்தியமான வழியில நான் நிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு இது செய்வினைனா என்னன்னே தெரியாது. செய்வினையை எனக்கு செய்ய தெரியாது. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியும். அதுல இருந்து என்னைய பாதுகாக்க தெரியும், அதுல இருந்து எதிர்த்து சண்டையிட தெரியும், அதுல இருந்து மக்களை பாதுகாக்க கொடுக்க முடியுமே தவிர, அந்த தவறான செயலை என்னால செய்ய முடியாது. ஏன் அப்படின்னா, நான் சத்தியமான தெய்வத்தை சுமக்கிற நான் ஒரு சாமியாடியப்பா. சரி, அப்ப எப்படிங்க இது உருவாகுது? அப்புறம் இது எப்படி இந்த செய்வினை உருவாகுது? இந்த செய்வினை வர காரணம் என்ன? செய்வினை எப்படி
அது அது ஒரு மக்களை தாக்குது, பாதிப்புக்கு உள்ளாக்குது அப்படின்னா, தெய்வத்தை நான் சுமந்து, என் தெய்வம் இட்ட கட்டளை சத்தியமான வழியில நடப்பது. அதை மறந்து, என்னுடைய தெய்வ சக்திய வச்சு, அந்த தெய்வ சக்தியின் மூலமாக இன்னொரு ஒரு சில துஷ்ட சக்திகளோட துணையா எடுத்து, மாந்திரிக தாந்திரியங்களை சத்தியத்துக்கு எதிராக பயன்படுத்தி செய்கிற ஒரு சில ஒரு சில கொடிய மனம் கொண்ட எண்ணம் கொண்ட பெருமக்களால் மட்டும்தான் இந்த செய்வினை உருவாக்க முடியும். அறிவு நண்பர்களுக்கு புரியும் நினைக்கிறேன். 1000 பேர் 1000 சாமியாடி இருக்காங்க. 1000 தெய்வத்தை சுமக்கிற சாமியாடிகள் 1000 பேர் இதை செய்ய முடியாது. அதுல ஒரு 4 பேர் 5 பேர், ஒரு ஆளு 2 ஆளு தான் செய்ய முடியும். இதை செய்யறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய பயிற்சி, தவறான வழியில, சத்தியத்துக்கு எதிரான வழியில மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும், கண்ணீரை கொடுக்கும், வேதனையை கொடுக்கும். இது மாதிரி ஒரு கொடிய ஒரு விஷம் கொண்ட இது மாதிரியான செயல்களை, இதன் மாதிரி மாந்திரிக கலைகளை அந்த ஒரு ஆளு 2 ஆளு 3 ஆளு தான் அதை கத்து வச்சிருப்பாங்க. இதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்னை சுத்தி 1,00,000 பேர் இருக்காங்கன்னா 1,00,000 பேர்ல ஒரு ஆள் 2வது இப்படி இருக்க மாட்டாங்க. அப்படி யாராவது ஒரு ஆள் இருந்தாங்க அப்படின்னா அவர்களால தான் அது உருவாக்க முடியும். சரிங்க, எப்படிங்க? நீங்க சொல்றது சரி, ஒத்துக்கிறேன். ஏதோ 1000த்துல ஒரு ஆள் இருக்காங்கன்னு வைங்க, அவங்களால அதை செஞ்சிட முடியுமா? அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா, எடுத்தவெல்லாம் தடி எடுத்தவெல்லாம் தண்டக்காரன் ஆயிட முடியுமா? நான் வாடா உனக்கு செய்வனை செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னா நான் செய்வனை உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட முடியுமா? எதிரில் இருக்கிறவனுக்கு என்ன சக்தி இல்லையா? அவனுடைய மனித ஆற்றல், அவன் வணங்கின அவனுடைய தாய் தந்தையர், அவனுடைய முன்னோர்கள், அவன் வழி வழியா அவனை பாதுகாக்கணும்னு நினைக்க மாட்டாங்களா? அவனுடைய தெய்வம் அவனை காத்து கொடுக்காதா? மாரே வா, நான் நீ காசை கொடு, இது உனக்கு நான் செஞ்சு கொடுக்குறேன்னு என்னால் செஞ்சிட முடியுமா? அது சரியா பழிக்குமா? அது சரியா? ஒரு பணத்தை கூட பல லட்சங்களை நான் கொடுத்தா கூட அதனால் பண்ணிட முடியுமா? முடியாதுங்க, முடியாது. சரிங்க, அப்புறம் எப்படிங்க அது உருவாகுது? அப்புறம் எப்படி இந்த செய்வினைகள் எப்படி அதனுடைய முகம் வெளிப்படுது? செய்வினை இருக்குன்னு சொல்றீங்களே, அப்போ அவங்கெல்லாம் எதை வச்சு செய்கிறாங்க? அதாவது எப்படி சொல்லுது அப்படின்னா, அந்த மக்களுக்கு, அந்த ஒரு சில மக்களுக்கு அவர்களுடைய தேவை பொன்னாகவோ பொருளாகவோ கண்டிப்பா இருக்காது. அவர்களுடைய தேவை என்னவா இருக்கும் அப்படின்னா, அவர்களுடைய தேவை, அவர்கள் நான் தான் பெரியவன், எனக்கு அனைத்தும் தெரியும், என்னால் எதையும் செய்ய முடியும் என்ற ஆணவம் கொண்ட ஒரு சில பெருமக்கள் தான். எப்படி சொல்றது அப்படின்னா, இது மாதிரி ஒரு சில பேர் இருக்காங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போறாங்க அப்படின்னா, நான்ப்பா அப்படியா, அப்பேற்பட்ட சக்தியா, அந்த சக்தியை நான் மடக்கிறேன்டா, வாடா, என்னால முடியாது, எதுவும் இல்லடா அப்படிங்கிற குணம் இருக்குல்ல, அதுதான் அவங்களுக்கு தேவை. அது மட்டும் ஒண்ணு. இன்னொன்னு, என்னைய நானே ஒரு பாதிப்புக்கு உள்ளாக்கிட்டேன், எனக்கு எதிராக இந்த செயல் செய்யறானா, நான் எப்படி ஆள நான் காட்டுறேன் அப்படின்னு திருப்பி அடிக்கிற அடி, இது இன்னொன்னு. இது இல்லாம எப்படி சொல்றது அப்படின்னா, எனக்கு நீ இதை செய்து கொடு, உனக்கு நான் இதை செஞ்சு கொடுக்குறேன், நீ இதை எனக்கு செஞ்சு கொடு அப்படின்னு வைக்கிற கோரிக்கை, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். தெய்வ சக்தியா இருக்கலாம், எதுவாக வேணாலும், பொண்ணாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், ஆசையாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், அதிகாரமாக எதுவாக வேணும்னாலும் இருக்கலாம். அப்ப இது மாதிரியான ஒரு சில காரணங்கள் தான் அது மாதிரியான ஒரு சில பெருமக்கள் அவங்கெல்லாம் சத்தியமான வழியில நின்னாங்க அப்படின்னா அந்த நாட்டை நல்ல ஒரு அழகான நிலைக்கு கொண்டு வர முடியும். ஆனா அவர்கள் ஒரு சில பேர் எப்படி லட்சத்துல ஒரு ஆளு 2 ஆளு இப்படி இருக்க காரணம் என்ன அப்படின்னா, அதுதான் எப்படி சொல்றது அப்படின்னா, தெய்வத்தோட வலிமைய, தெய்வம் இருக்கு அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு சான்றாக தான் அவங்கள, அந்த கரும்புள்ளிகளாக இருக்கிற அவங்கள நாம நினைச்சுக்கணும். இந்த பதிவு சத்தியமான மக்களுக்கு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உண்மையா தெய்வத்தை நீங்க உணர்றீங்க அப்படின்னா இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு நீங்க அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவன் சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி இப்படின்னு அச்சப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது உங்களை எளிதில் பாதிக்காது. இது எளிதில் உங்களை எளிதில் இது உங்களை சாடிடாது. ஏன் அப்படின்னா, இப்போ நிறைய 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேர்ல பெரும்பாலும் பேர் எனக்கு இது இருக்கு அது இருக்கு அப்படி கிடையாதுங்க. அப்படி கிடையாது. ஒரு அச்சம் உங்களுக்கு எதிராக ஒரு போலியா உருவாக்கப்பட்டதை
ஆனா அந்த 1000 பேர்ல ஒரு ஆளு 2 ஆளுக்கு வேணா இப்படி நடக்கலாம். அந்த ஒரு ஆளு 2 ஆளு இது மாதிரியான மாந்திரீகர்கள, இது மாதிரியான மக்கள்ட்ட போய் அவங்க பண்ணியிருந்தா தான் அது கூட உங்கள தாக்கும். சரி அப்படி தாக்குது. அப்படித்தாங்க ஒரு ஆளு என்னைய தாக்கிட்டாங்க. எனக்கு இருக்குங்க. அப்படித்தாங்க இருக்குங்க. நான் என்னங்க எப்படிங்க அது என்னைய தாக்குச்சு? அப்படின்னு கேட்கிற கேள்வி என்ன அப்படின்னா, உங்களுடைய அங்க அடையாளங்கள் இல்லாம, உங்களுடைய அமைப்புகள், நீங்க செய்யற செயல்கள், உங்களுடைய பலம், பலவீனம், உங்களுடைய வழிபாடு முறை, உங்கள பத்தி முழுசா தெரியாம யாராலும் இத செய்ய முடியாது. உங்கள் சார்ந்த உடைமை, உங்கள் சார்ந்த ஒரு திடப்பொருள், உங்கள் சார்ந்த ஒரு திரவப் பொருள், நீங்கள் உங்கள் சார்ந்த ஒரு சில உடைமை பொருட்கள் இல்லாம இத செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம இது 1 நாள், 2 நாள் செய்ற வேலை இல்ல. பல நாட்களாக அந்த மாந்திரீகத்தை ஓதி, அதை உருவேற்றம் செய்து, துஷ்ட சக்திகளால் உங்கள அந்த ஒரு ஆபத்த உருவாக்குற நாள் 1 நாள், 2 நாள் இல்ல. பல நாட்கள் ஆகும். அப்ப இதெல்லாம் உங்கள அறியாம உங்கள விட்டு போயிருக்கணும். இந்த மாதிரி தெய்வத்த அது மட்டும் இல்லாம நீங்க சத்தியமான மக்களா நீங்க இருப்பீங்க. சத்தியமான தெய்வத்த சுமக்கிறத நீங்க இருப்பீங்க. அதனால இது மாரி இடையூறுகள், இது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வரும். மனுஷனுக்கு இது பெரிய ஆபத்து. தெய்வத்துக்கு உங்க மேல வர்ற தெய்வத்துக்கு இது மாதிரி 1000 லட்சத்த தாண்டி வந்திருக்குமே! அப்ப இது மாதிரியான ஒரு சில விஷயங்களுக்கு சத்தியமான தெய்வத்தை சுமக்கும் சாமியாடி வரும் மக்கள், நன்மக்கள் யாரும் அச்சப்படக்கூடாது. அப்படியே தாக்குனாலும் அத நம்ம சாமி நமக்கு சரி பண்ணி கொடுக்கும்னு நம்பிக்கையத்தான் உங்களுக்கு விதைக்கத்தான் இன்னைக்கு இந்த பதிவு. அப்ப இது போன்று ஒரு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னு நீங்க நிறுவனம் எப்படி செய்வீங்க? நீங்க எப்படி நிரூபிப்பீங்க அப்படின்னா, எனக்கு ஏற்பட்ட இழப்பு. எது மாதிரி இழப்புகள் ஏற்படும்? செய்வினை அப்படின்னா எது மாதிரி இழப்புகள் ஏற்படும்? அதை எப்படி நான் நிரூபிக்க முடியும் அப்படின்னா, நான் தாக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற பட்சத்துல என்னுடைய உடல், என்னுடைய எண்ணம், என்னுடைய சிந்தனை, நான் இருக்கும் இடம், என்னுடைய குடும்பம், நான் செய்கிற தொழில் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக, கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ல 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 அதோட வலிமை குறைந்து, வலிமை இல்லாத, ஒரு பலம் இல்லாத ஏன் அப்படின்னா, அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா எப்படி ஒரு முதலை எப்படி ஒரு உயிரினத்த முழுங்குமோ, அது மாரி முழுங்குறது கொஞ்சம் கொஞ்சமா. அப்ப நான் எப்போது முழுமையாக ஒடிந்து, பலம் இழந்து வீழ்கிறேனோ, என்னுடைய இழப்பு ஏற்படுகிறதோ, அப்போதுதான் அந்த செய்வினை அந்த இடத்துல வெற்றி பெறும். ஒரு பொருளாக இருக்கு, ஒரு திடமாக இருக்கு, ஒரு திரவமாக இருக்கு. அது உங்க எல்லையில விழுந்துருச்சு. எல்லையில விழுந்தது தான் எங்க? அந்த இத எய்த இடத்துல இருந்து அங்க உருவேற்றம் ஆக, ஆக இது இங்க வேலை செய்யும்போது, அந்த இடத்த உங்கள எதுலயுமே தங்கரிக்க விடாது. அப்ப இதுதான் அதுக்கு நிரூபணம். பட்ட கஷ்டங்களும், வலிகளும், வேதனைகளும், ஏற்பட்ட இழப்புகளும், இழந்த சொத்துக்களும், இழந்த நிறைய விட்ட கண்ணீர்களும் தான் இதுக்கு சான்று. அப்ப அறிவோம் என்பவர்களுக்கு சொல்றேன். இது மாதிரி பாதிக்கப்பட்ட பெருமக்களுக்கு சொல்றேன். அப்படி இதிலிருந்து யாராவது ஒரு சில பேர் இப்ப இந்த பதிவுல கேட்கிற 1,00,000 பேர் கேட்டாலும், அந்த 1,00,000த்துல ஒரு ஆளுக்கு கூட பாதிப்பு இருக்குமா? அப்படிங்கிறது சந்தேகம் தான். ஆனா இருந்தாலும் இத யாரையும் அச்சப்படுத்தணுங்கிறதுக்கு சொல்லல. இத தெரிஞ்சு வச்சுக்கணும். இது அவசியமா இதெல்லாம் இப்படித்தானப்பா. இது இப்படி இப்படி இதெல்லாம் தெரிஞ்சவன்லாம் ச அந்த அளவு பெரிய வித்தக்காரன், பெரிய சித்து விளையாட்டுக்காரன்லாம் ஆளுகள்லாம் இந்த அளவு இல்ல. யாராலயும் இத கற்பிக்க முடியாது, கற்க முடியாது. யாராலயும் மனுஷனுக்கு எதிரா, மனுஷ ஆற்றலுக்கு எதிரா இது மாதிரி தீய வினைகள செஞ்சிட முடியாது. தெய்வ சக்தி இருக்கு அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்கணும்ங்காக தான் இன்னைக்கு இந்த பதிவு. அத அத சாதாரணமாக கடந்து சாமியாடி வரும் மக்கள் அத கடந்து போகணும். அதனுடைய நிலை இப்படித்தான் அப்படிங்கிறத புரிய வைக்க தான் இன்னைக்கு இந்த பதிவு. இப்ப செய்வினை ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அத யாரால சரி பண்ண முடியும்? எந்த மாந்திரீக தாந்திரிகத்தால் உருவாக்கப்பட்டு, எந்த உடைமைகளை வைத்து, எந்த அதனுடைய உயிர் பொருட்களை வைத்து, திடப்பொருட்களை வைத்து, திரவ பொருட்களை வைத்து, அவர்கள் பயன்படுத்திய பொருட்களை வைத்து உருவகப்படுத்தி ஒரு சில துஷ்ட சக்திகளால் உருவகப்படுத்தி அந்த தீய வினை, அந்த தீய சக்தி நிக்கிதோ, அதற்கு எதிராக சண்டையிடும் உங்களை காக்கும் உங்களுடைய குலதெய்வ சக்தி தான் அதுக்கு எதிரி. உங்கள் மேல் வரும் சாமி தான் அதற்கு எதிரி. சாதாரண மனுஷன் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் நான் சாமிய வணங்கணும். குலதெய்வத்த கும்பிடணும். விடக்கூடாது. விட்டுறக்கூடாது. அப்ப என்னை வணங்குற சாமிக்கு தெரியும் அதை எப்படி முறியடிக்கணும். அந்த நோய்க்கு எப்படி மருந்து குடுக்கணுங்கிற மாரி, அதை எப்படி வேரோட அள்ளி புடுங்கி வெளிய எப்ப எரியணும், அதை எப்படி எரியணும், அதை எப்படி எரிக்கணும், அதை எப்படி புதைக்கணும், அதை எப்படி வந்த வழிய திருப்பணும், அதை எப்படி செஞ்சவன திருப்பி அடிக்க வைக்கணுங்கிறது சாமிக்கு தெரியும். மனுஷன் தலையிடக்கூடாது. இந்த பதிவ பார்க்குற யாரும் இது மாரி தீய வினைகளும் சரி, தீய எண்ணங்களும் சரி செஞ்சிடக்கூடாது. நமக்கு செஞ்சோம் நம்ம திருப்பி பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால நாமளும் திருப்பி செய்வோம். அது பாவத்துக்கு சமம். அந்த போன்ற பழிகாரியங்களை யாரும் செஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த பதிவு. செய்வினையோட
தாக்கம் அது எப்படி, யாருக்கு எப்படி உருவாக்கப்படுது, எத்தனை பேரு இது போன்றியெல்லாம் இருக்காங்களா? அப்படிங்கிறத பகிர்ந்து கொள்ள தான் இன்னைக்கு இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்.